தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி போக்குவரத்து காவல் பிரிவில் எஸ்ஐயாக பணியாற்றி வருபவர் செல்வகுமார். இவரது மனைவி ராஜலட்சுமி. இந்நிலையில் ராஜலட்சுமி அக்டோபர் 24ஆம் தேதி கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில், எனது கணவர் செல்வகுமார் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக கோவில்பட்டி போக்குவரத்து காவல் பிரிவில் சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வந்தார். அதே பிரிவில் வான்மதி என்ற பெண் போலீஸ் கடந்த பிப்ரவரி மாதம் கயத்தாரிலிருந்து பணியிட மாற்றம் பெற்று இங்கு வந்து சேர்ந்தார். இங்கு பெண் போலீசின் நலன் கருதி அவரது பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர் மற்றும் குழந்தைகள் உள்ளனர். பெண் போலீஸ் வான்மதியும் நிருபர் ஒருவரும் சேர்ந்து எனது கணவரை மிரட்டி பணம் பறிக்க திட்டமிட்டுள்ளனர். அந்த திட்டத்தின் உள்நோக்கத்தை அறிந்து கொள்ளாத எனது கணவரும் அந்த பெண் போலீசுடன் நெருங்கி பழகியுள்ளார். என் கணவர் நெருங்கி பேசிய வாட்ஸ்அப் ஆடியோ மற்றும் வீடியோ அழைப்புகளை எல்லாம் மிரட்டி பணம் பறிக்கும் நோக்குடன் அந்த பெண் போலீஸ் தனது ஆண் நண்பரான மதன் என்பவரது மொபைல் போன் மூலம் ரெக்கார்ட் செய்து வந்துள்ளார். வெறும் 3 மாதங்கள் மட்டுமே நீடித்த அந்த உறவில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இந்த சூழலில் தான் ஆகஸ்ட் 13ஆம் தேதி என் கணவரை தொடர்பு கொண்ட பெண் காவலர் வான்மதி தன்னிடம் உள்ள ரகசிய வீடியோ ஆடியோக்களை வெளியிடாமல் இருக்க முதலில் ரூபாய் 5 லட்சம் பணம் கேட்டு மிரட்டினார். இல்லையென்றால் அதனை வெளியிட்டு உன்னை பொதுவெளியில் அசிங்கப்படுத்தி விடுவேன், சஸ்பெண்டில் செல்ல வைப்பேன், பணத்தை கொடுத்துவிட்டு ஊரை விட்டு ஓடிப்போ என மிரட்டினார். எவ்வளவு வாங்கி கொடுக்க முடியுமோ நீங்க வாங்கி கொடுங்க. எனக்கு ஆசை வேணும். நீ இந்த ஊர் விட்டு போன 5 லட்சம் நீ எனக்கு தெண்டம் கட்டிட்டு நீ இந்த ஊர் விட்டு போகணும். அவ்வளவுதான், முடிஞ்சு. 5 லட்சம் கொடுத்துட்டுலாம் ஊர் விட்டு போக முடியாது. ஒண்ணு இங்க பேரு 5 லட்சம் கொடுத்தேன்னா நான் அதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. நானு கொடுத்தேன்னா மூடிட்டு உன்பாட்டு வீட்டுல தான் இருக்கணும். உனக்கு தேவை காசு, அதுக்காக நீ என்ன பழைய இருக்க. கொடுத்துட்டு 5 லட்சம் கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிரு, இல்லையா அசிங்கப்பட்டு போ. உன்னால முடிஞ்சதை பண்ணு போ. பணம் தர மறுக்கவே செப்டம்பர் 6ஆம் தேதி பெண் போலீஸ் வான்மதி எனது கணவர் சம்பந்தப்பட்ட ஒரு சில ஆடியோக்களை மட்டும் செய்தி ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டார். இதனால் நானும் எனது குடும்பத்தினரும் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி மீளாத துயரத்தில் நொறுங்கி போனோம். இப்பிரச்சனை தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டு என் கணவர் செல்வகுமாரும் அந்த பெண் போலீசும் தற்போது சஸ்பெண்டில் உள்ளனர். இந்நிலையில் பெண் போலீஸ் எங்கள் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து என்னிடம் அசிங்கமாக பேசி பணம் கேட்டு மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்தார். என் கணவரின் காரினை ஒரு கும்பலுடன் சேர்ந்து வந்து வழிமறித்து கொலை மிரட்டல் விடுத்தும் அதன் பிறகு செப்டம்பர் 17ஆம் தேதி சமாதான பேச்சுவார்த்தை பேசலாம் வாருங்கள் என கூறி என்னையும் என் உறவினர்களையும் வரவழைத்தார். அங்கு சென்றபோது 40ற்கும் மேற்பட்ட ஆடியோக்கள், 20ற்கும் மேற்பட்ட வீடியோக்கள் என்னிடம் இருக்கின்றன. உன் கணவரின் ரகசிய ஆடியோ மற்றும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் ஒவ்வொன்றாக வெளியிடாமல் இருக்க ரூபாய் 10 லட்சம் தர வேண்டும் என மிரட்டினார். பணத்தை தராவிட்டால் அசிங்கப்படுத்துவேன் என தொடர்ந்து டார்ச்சர் செய்கிறார். நடைபெற்ற சம்பவங்கள் அனைத்தும் பெண் போலீஸ் வான்மதி, நிருபர் மற்றும் பெண் போலீசின் ஆண் நண்பர் மதன் ஆகியோர் திட்டமிட்டு நடத்தியுள்ளனர். எனவே பெண் போலீஸ் வான்மதி மீதும் அவருடன் கூட்டுச்சதி மற்றும் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள நிருபர் உள்ளிட்ட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்த புகார் தொடர்பாக மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் உத்தரவின் பேரில் பெண் போலீஸ், நிருபர் மற்றும் மதன்குமார் உள்ளிட்ட 5 பேர் மீது கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய எஸ்ஐ சந்தனமாரி 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளார். இன்ஸ்பெக்டர் மாரியப்பன் தலைமையிலான போலீஸ் டீம் விசாரணையை நடத்தி வருகிறது. இதனிடையே சம்பந்தப்பட்ட பெண் போலீஸ் எஸ்ஐ செல்வகுமாரிடம் பணம் கேட்டு மிரட்டி பேசிய ஆடியோ வெளியாகி போலீஸ் வட்டாரத்தை கிறுகிறுக்க வைத்துள்ளது. இதுகுறித்து நம்மிடம் பேசிய காவல் உயரதிகாரிகள் சிலர், அந்த பெண் போலீஸ் காக்கி சீருடையிலும் அந்த நிருபர் பத்திரிகையாளர் என்ற போர்வையிலும் தில்லாலங்கடி வேலைகளை செய்து வருவதை தொழிலாகவே வைத்துள்ளனர். பஸ் டிரைவர், இன்ஜினியர், பைனான்சியர், அரசியல் பிரமுகர், கான்ஸ்டபிள், ஏட்டு, எஸ்ஐ என நிறைய இல்லீகல் தொடர்புகள் இருப்பது விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தோண்ட தோண்ட இருவர் மீதும் பல கிரைம் சம்பவங்கள் பூதம் போல வெளிவருகிறது. அந்த வரிசையில் இந்த சம்பவமும் அவதூறு பரப்புதல், சதித்திட்டம், இல்லீகல் கனெக்ஷன், ஆடியோ, வீடியோ, 10 லட்சம் பணம் பேரம், கட்ட பஞ்சாயத்து என இந்த வழக்கு தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது என்றனர். இந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள மற்றொரு ஆடியோவில் அந்த பெண் போலீஸ் டிஎஸ்பியை விமர்சித்ததோடு அந்த டிஎஸ்பி மீது ஐஜி அலுவலகத்தில் புகார் கொடுப்பேன் என்று கூறியிருக்கிறார். பெண் காவலர் மற்றும் எஸ்ஐ செல்வகுமார் இடையிலான இந்த விவகாரம்
தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது.